திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும். திரு ஈங்கோய் மலை என்னும் இந்த திருத்தலமானது திருச்சி கரூர் சாலையில் குளித்தலைக்கு அருகில் முசிறி பக்கமாக அமைஞ்சிருக்கு. இங்குள்ள இறைவன் மரகதாசலேஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, அகத்திய மாமுனிவர் இந்த திருத்தலத்திற்கு இறைவனை வழிபட வர்றாரு. அப்போது அந்த கோவிலானது மூடப்பட்டிருந்துச்சு. அதனால அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணுறாரு, வடிவமாக எடுத்து கோவில் கதவின் துவாரத்தின் வழியாக சென்று இறைவனை தரிசனம் செய்கின்றாரு. அதனால்தான் இத்திருத்தலத்திற்கு திரு ஈங்கோய் மலை என்று பெயர் காரணம் வந்தது. திரு ஈங்கோய் மலை திருத்தலத்திற்கு இன்னொரு வரலாறும் இருக்குது. என்னன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம் சிவபெருமானுக்கு தோழர் மாதிரி இல்லையா? அதனால் அப்பப்போ பொன் பொருள் வேண்டி இறைவனை நோக்கி பதிகம் பாடுவார். இறைவனும் அவருக்கு கொடுப்பாரு. அப்போது அந்த மாதிரி இந்த திருத்தலத்திலையும் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடுகின்றாரு. அப்போது இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட விளையாட நினைக்கிறாரு. அதனால் அவர் போய் அங்கிருந்த ஒரு புளிய மரத்தில் மறைஞ்சிக்கிறாரு இறைவன். அப்போது அவர் பதிகம் பாடி முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பொன்னாலான புளியங்காய் சுந்தரருக்கு கிடைக்கின்றது. கிடைத்த அந்த புளியங்காயும் என்ன ஆகுது அப்படின்னா, இறைவனோட விளையாட்டுனால அந்த புளியங்காய் மறைந்து விடுகிறது. இதனால் மனம் வருத்தம் அடைந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் இறைவனை நோக்கி பதிகம் பாட ஆரம்பிக்கின்றார். அவர் பதிகம் பாடி முடித்தவுடன் அவருக்கு பொன் கிடைக்கின்றது. திரு ஈங்கோய் மலை திருத்தலநாதர் மரகதலிங்கமாக விளங்குவதற்கு இன்னொரு வரலாறு ஒன்று உள்ளது. முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் யார் பெரியவன் யார் வல்லவன் என்ற நிலை காட்டிடும் போர் ஒன்று ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ஆதிசேஷனால் முழுவதுமாக மூடப்பட்டிருந்த மேருமலையானது உடைந்து வைரம், சிவப்பு மணி, மரகதம், மாணிக்கம், நீலக்கல் ஆகியவை சிதறி விழுகின்றன. அந்த மாதிரி விழுந்த மரகத பச்சைக்கல் விழுந்த இடமே திரு ஈங்கோய் மலை என்பர். ஏனைய மணிகள் எல்லாம் விழுந்த தலங்கள் அனைத்துமே சிவஸ்தலங்கள் தான். மாணிக்கம் மணிகள் விழுந்த இடம் திருவாட்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீல மணிகள் விழுந்த இடம் பொதிகை மலையும், சிவப்புக்கள் விழுந்த மலை திருவண்ணாமலை அப்படின்னும் சொல்லுவாங்க. திருவாசகத்தில் இங்கே மாணிக்க வாசகர் சுவாமிகள் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் என்று பாடுகின்றார். திரு ஈங்கோய் மலையிலே அழகுமிக்க தன் மரகத திருமேனியை காண்பித்து இறைவன் அடியார்களுக்கு அழகிய வடிவில் அருள் புரிகின்றார் என்று மாணிக்க வாசகர் பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.